Hi friends, welcome back to my channel சமையல் வித் தனு. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ஒரு அட்டகாசமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தாங்க பார்க்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நிறைய ஸ்டைலில் செய்யலாம், ஆனால் நான் இந்த ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். கத்திரிக்காய் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நான் இன்னும் கட் பண்ணி வைக்கல. நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் ஒரே மாதிரி தாங்க, கட் பண்ணி வச்சா கலர் மாறிடும். நான் எப்போவுமே தாளிக்கிறதுக்கு முன்னாடி தான் கட் பண்ணுவேன். கட் பண்ணிவிட்டு எந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, இது 1/4 கிலோ கத்திரிக்காய். தாளிக்கிறதுக்கு பாருங்கள், கடுகு, வெந்தயம், மிளகு, சீரகம் 4மே எடுத்துருக்குறேங்க. கடுகு உளுந்து, கடலப்பருப்பு உளுந்து இதில் நான் சேர்த்துக்கல. தாளிக்க இது 4 பொருள் தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. இது நம்ம தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம், புளி தண்ணியை எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கேங்க. அடுத்து ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வச்சுருக்கேங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூனும் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு வானலில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு அதில் சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காய் பாருங்கள், நான் இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முழு கத்திரிக்காய் வேணும்னாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். முழு கத்திரிக்காயை கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸாக பண்ணி அப்படியே சேர்த்து வதக்கிக்கலாங்க. நான் 2ஆக அறுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா சுருண்டு வெந்து வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாங்க. 1 நிமிஷம் இடையில மூடி வச்சா கூட மூடி வச்சுட்டு எடுத்து வதக்கலாம், பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போ நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் ஆயிலில். எப்படி அந்த தோலெல்லாம் சுருண்டு வெந்திருக்கு பாருங்கள். முழுசாக வேகலை, ஒரு பாதி வெந்துருச்சு இதுலேயே. ஓகேங்க, இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ திரும்பவும் வானலில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாங்க இருக்கணும், அதனால தான் நான் மொத்தம் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காதுங்க, சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், நல்லா இந்த போல் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எப்பவும் போல் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போய் தக்காளி மேஷ் ஆகட்டுங்க, அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இந்த தக்காளியோட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கத்திரிக்காயோட இந்த வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா சேரட்டும், அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஸ்பைசஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் வதங்கிறதுக்காக லைட்டாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும். ஒரு 1/4 கப் மட்டும் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நம்ம ஸ்பைசஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இது அப்படி தான் ட்ரை ஆகிடும் போட்ட உடனே. அதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம், எந்த டேஸ்ட்டும் மாறாது. நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு தண்ணி சேர்த்த பிறகு. இதை இப்படியே சிம்மில் போட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்கலாங்க.
இந்த மசாலாவோட கத்திரிக்காய் கொஞ்சம் வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அடிப்பிடிக்கல, அடுப்பு சிம்மில் தான் இருந்துச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல. நல்லா இப்போ எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளியை கரைச்சி ஒரு 1.5 கப் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பாருங்கள், இதே போல் இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை லைட்டாக போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவையும் ஆட் பண்ணி அதே போல் தேங்காவோட பச்சை வாசனையும் கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்களேன், அவ்வளோதாங்க. நல்லா பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் விழுது அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் அதுக்கு மேலே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு. இதை இப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. கத்திரிக்காயும் நல்லாவே வெந்துடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கத்திரிக்காய் வெந்து குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், பார்த்தாவே தெரியும். நல்லா குழம்பு திக்காயிடுச்சிங்க. இப்போது இதில் நம்ம இந்த இன்க்ரீடியன்ட் நான் ஃபஸ்ட்டு சொல்லலை. ஆனால் எப்போவுமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சால் இதை நான் ஆட் பண்ணுவேன். அது என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். குழம்பை அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துப்பேங்க. ஆமாங்க, இதுதான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கக்கூடியது. பாருங்கள், அவ்வளோதான். ஊற்றி நல்லா பச்சை எண்ணெய் தான் அது, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு மூடி வைக்கலாங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.